விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்த சிறுமி கழிவுநீர் தொட்டியில் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் உறவினர்கள் சந்தேகம் எழுப்பிய நிலையில் தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், விவரங்களை சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள சென்ட் மேரிஸ் பள்ளியில் படித்து வரும் மாணவி, யூகேஜி படித்து வரும் மாணவி லியா லட்சுமி இதற்கு 12 மணி அளவில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்துவிட்டதாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உடல் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து உறவினர்கள் பள்ளி வளாகத்திற்குள்ளே பூட்டியிருந்த பள்ளி வளாகத்தை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அந்த கழிவுநீர் தொட்டியை பார்வையிட்டனர். அதற்கு பிறகு அந்த பள்ளி மாணவி படித்த வகுப்பறையை சென்று உறவினர்கள் பார்த்து அவர் கொண்டு வந்த புத்தக பை மற்றும் உணவு பை ஆகியவற்றை எடுத்து சென்றனர். இந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளி நிர்வாகம், வருவாய்த்துறையினர் ஆகியோர் இந்த பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதிக்கான சிசிடிவி கேமராவை காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளில் இதுவரை குழந்தை தவறி விழுந்ததற்கான எந்த காட்சியும் வெளியிடப்படவில்லை. அந்த இடத்தில் கேமரா பொருத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு வருகின்றனர். வேறு எந்த வகையில் இந்த குழந்தை இறந்திருக்கும் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது இல்லாமல் பள்ளி நிர்வாகத்திடம் சிஓ தரப்பில், அதாவது அறிவுரை தரப்பில் இருந்தும் ஒரு விசாரணையும், வருவாய்த்துறை யுவராஜ் தரப்பில் ஒரு விசாரணையும் தொடர்ந்து நடத்தி மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் டிஎஸ்பி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களும் விசாரணை ஒரு கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை ஆணித்தரமாக உறவினர்கள் கூறி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் குழந்தை விழுவதற்கான துவாரம் மிக சிறியதாக இருக்கிறது. விழுந்த குழந்தையை தூக்குவதற்கு ஒரு ஆள் இறங்கக்கூடிய அளவுக்கு துவாரம் இல்லை என்பதை குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றனர். குழந்தை எப்படி இறந்தது என்கிற கேள்வியை உறவினர்கள் எழுப்பி வருகிறார்கள்.